யாருடா இடையில கொண்டு வந்து கம்பு ஊண்டி வச்சது? நான் பொல்லாதவன், சொல்லாதவன், நான் பொல்லாதவன். அடியே பொங்கடியலா பொங்கடியலா, உனக்கு இத்தனை பொம்பளையா இருந்துட்டு ஒரு வீட்டு ஆம்பளைக்கு சுடுதண்ணி வச்சு தர ஒருத்தலும் இல்லை இந்த வீட்டுல. ஏய், யாரு வச்சு தந்தாலும் யாரு வச்சு தராட்டியும் இந்த காந்தினால வாழ முடியும் இந்த நாட்டுல. அந்த கிளவி பேச்ச கேட்காத, கிளவி பேச்ச கேட்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏ பொண்ணா பொண்ணா, அந்த கிளவி பேச்ச கேட்காத, நம்மள பிரிச்சு போறோம் வாழ விடாது. என்ன என்ன இங்க சத்தம்? என்ன சத்தம்னு கேக்குறேன். ஒண்ணுமில்ல அத்தை, அத்தை ஒண்ணுமில்ல. மகராசி ஏன வாழ வச்ச மகராசி ஏன் அத்தை, ஒண்ணுமில்ல அத்தை. குடிச்சுட்டு போய் படுக்கணும். இந்த ராகம் ஈக நைட் ராகம் பாடுனீங்கன்னா அப்புறம் தெரியுமா நடக்கிறது என்னன்னு? தொண்டைக்குள்ள இருக்காது, ராகத்துல விட்டுருவாங்க, ராகத்துல. ஓ ஓகே ஓகே, தாய் குலமே தாய் குலமே ஓகே. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க ஆளுக வேற அடுப்புல? அதுல எல்லாம் யாரு சமைக்க பண்ண முடியும்? சமையல் இல்லை. சுடுதண்ணி யாரு போட முடியும்? கேஸ் அடுப்புல போட்டா 5 நிமிஷத்துல கொதிச்சிரும். விறகடுப்பு. என் மாமியா என்னைய வச்சிருக்க வசதிக்கு, என்னைய வச்சிருக்க பதவிக்கு நான் விறகடுப்புல சமைச்சா என் மாமியா மரியாதை என்ன ஆகுறது? வெள்ளையம்மா மருமைய கஷ்டப்பட்டு விறக பத்த வச்சு தலை எழுத்தா என்ன? வெள்ளையம்மா மருமையன்னா நான் யாருன்னு நினைச்சீங்க? எங்க ஒரு சட்டி பாத்திரத்தையும் காணமே. சுடுதண்ணியை வச்சு குளிச்சாதான் மேலு வழியெல்லாம் போகும். என்ன மனத்து கிடக்குது தண்ணி? மூலிகை தண்ணி போட்டு வச்சிருப்பாங்க நம்ம வீட்டு ஆளுக. காந்தி வருவேன், அவனுக்கு மேலு வலிக்கும், மேலு வலி போறதுக்கு மூலிகை தண்ணி போட்டு வச்சிருக்காக. கொதிக்க வச்சு கத 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 கதன்னு ஊத்தி போட்டு தூக்கத்தை போட்டா அடடடடா சொர்க்கலோகம், சொர்க்கலோகம். எந்த பட்டனு? இந்த அடுப்புக்கு இந்த நேரம் உள்ள பட்டனு, அந்த அடுப்புக்கு அந்த நேரம் உள்ள பட்டனு. நல்லா இருக்க புண்ணியவன் வந்து விறக பற்ற வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி அதை கொளுத்தி எம்பூட்டு கசுட்டான். இப்படி பட்டனை அமுக்கண்ணாவன்னா நெருப்பு வர மாதிரி கண்டுபிடிச்ச புண்ணியவன் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். இந்த காந்தி சொல்றேன், நல்லா இருப்ப நீ புள்ள குட்டியோட நல்லா இரு. கொதிச்சிருச்சா? என்னையவே பார்த்துட்டு பல்ல இழிச்சுக்கிட்டே இருக்க. இப்போதான் அடுப்பை கண்டுபிடிச்ச பொண்ணியாம நல்லா இருக்கணும்னு சொன்னேன். இம்புட்டு லேட் ஆகுது. விறகு அடுப்பா இருந்தா மேலே எரிஞ்சு நீளம் தாழ வேலைன்னு கொதிச்சு வந்துருக்கும். என்ன இம்புட்டு நேரம் அடுப்பை கண்டுபிடிச்சவனே, நீர் ரொம்ப ஜுலோவுதப்பா, நீர் ரொம்ப ஜுலோவுதான். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இந்த காந்தி இருக்கிற ஸ்பீடுக்கு இந்த அடுப்பு சரிப்பட்டு வராது. காந்தியே, அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போடுடா. அது இன்னும் 4 ஆகும் போல, 4 ஆகும். என்னது அப்பா
தண்ணி கொதிச்சு வத்தி வத்தி வறண்டு போய் கிடக்கு. கழனி தண்ணி பணையா இங்க வந்துச்சு. கழனி தண்ணி ஊத்தி வைக்கிற சட்டியை யார் இங்க தூக்கி வச்சது? அமுகு டுமுகு அமால் டுமால். நானே, அது நானே, சட்டியை தூக்குனது நானே, தண்ணியை தூக்குனது நானே, சுடு தண்ணி போட்டது நானே, குளிக்க போடுறது நானே. அமுகு டுமுகு அமால் டுமால். என் அருமை புதல்விகளா, தண்ணி சுட்டுருச்சாப்பா? சுட்டுருச்சுன்னா தூக்கி போய் ஊத்தி அப்பாவுக்கு கலந்து வைங்க குளிக்கிறதுக்கு. அத்தடி அமத்துவ முதல்ல. ஐயோ, இவர் எப்ப அடுப்பாங்கடிக்குள்ள வந்தாரு, எப்ப அன்னக்குடியில உள்ள தண்ணியை தூக்கி வச்சாரு? அது எப்ப அப்படி வட்டி வறண்டு போய் கிடக்குது? எத்தனை மணி நேரம் அந்த சிலிண்டர் கேஸ் எரிஞ்சுச்சா தெரியலையே. சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு ஊர்ல ஃபுல்லா அதே பேச்சா கிடக்குது. இந்த பணத்தை வச்சு எடுத்து கொளுத்து விட்டு ஒண்ணுமில்லாம வட்டி வறண்டு ஆக்கி விட்டாரே. ஐயோ, கேஸ் எல்லாம் காலி ஆயிருச்சா? அமுகு டுமுகு அமால் டுமால். இந்த கதையை கேட்டீங்களாமடி? எங்கேயோ நாட்டுகள்ல சண்டை போட்டுக்கிறதுக்கு நம்ம ஊருகள்ல எதுவும் கிடைக்காமல போயிருமா? ஏற்றுமதி இல்லையா, இறக்குமதி இல்லையா, அடுப்புலாம் எரிய முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்களே, சிலிண்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா, தட்டுவடி ஆகி போச்சா, ஒண்ணும் இல்லையாமல. இந்த கதை தெரியுமா மட்டையம்மா? அடி ஆமா அவங்களடி ஐரம்மா, இப்படி சொல்லிக்கிறாங்களே, இது நெசத்துக்கு தானா பொய்க்கு தானான்னு தெரியல. என்னடி எங்கேயோ சண்டை நடக்குது, நமக்கு என்ன? யார் வம்பு தும்பு இல்லாம நம்ம பேசாம நிம்மதியா இருக்கோம்னு பார்த்தா என் மையன் அந்த நியூஸ் டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாண்டி. அங்க போடுறாங்க, இங்க போடுறாங்க, அப்படி வெடிக்கிறாங்க, இங்க வெடிக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு எதுக்குடா இது? அதை பிடிச்சி நீ பார்த்துக்கிட்டு கிடக்குற இங்கேன்னு சொல்லுவேன். அந்த வேணா வித்தியா இப்ப இங்க வந்து போச்சு. எல்லாரும் அப்படிதான் ஊரை அரண்டு போய் கிடந்துச்சு. அது என்னமோ இல்ல அப்படி இப்படிங்கிறாங்க. அதுல வதந்தி போய் வீணு பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? 4 பேரை போல நம்மளும் நம்மளுக்குள்ள சேஃப்டியை பண்ணிக்கிற முடியாது. அடியலே அங்க பாருங்கடி, பவுசிக்காரி வாரா. பவுசி காசும் பணமும் அட்டிக்கி விட்டு கொட்டி கிடக்குதுல. பவுசிக்காரி வாராடி வெள்ளையம்மா. உனதே ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க வெள்ளத்தாய் இப்படி போயிட்டு வர்ற? ஆளை கண்ணால காண முடியலையே. வெள்ளத்தாய் காரியம் கருத்து இல்லாம உட்காந்து நம்மள மாதிரி பேசுவாளா? அவ காரியம் கருத்து உள்ளவ, அவளுக்கு 1000 ஜாலி இருக்கும். என்ன முடியல? வீட்டுல பொழுது போகலைன்னு கூட்டிட்டியல. எங்கே நான் போறேன்? உள்ள வேலையதே பார்க்க போயிட்டு வர்றாங்க. வேற எங்க போயிட போறாங்க? அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்குமா போறாங்க? அங்கிட்டு இருந்து என்னமோ வெடி போடுறாங்களா, குண்டு போடுறாங்களா, குழி போடுறோம்னு பேசிக்கிறாங்க. அங்க எதுக்கு போறோம் நம்ம? ஆமா வெள்ளக்காயத்தா, அந்த குண்டு போடுறதையும் குழி போடுறதையும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். வேற என்னத்த பேச போறான்? அடுத்த விட்டு பஞ்சயமா பேச போறான். அடி எங்கிட்ட தள்ளி உட்காருக்க மாட்டி. வெள்ளக்காயும் உட்காருட்டும். வா வெள்ளக்காய் உட்காருங்கிட்டு வா. இங்க பத்தியா வைரம்மா, இங்க பத்தியா மொட்டையாத்தா இருக்காளே, பெரிய ஆளா இருப்பா. வெள்ளத்தாய் உட்கார்றதுக்கு மட்டும் உட்கார வெள்ளத்தாயின்னு இடத்த கொடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டா. நம்மளுக்கு இருந்தா எழுந்திரிப்பாளா? ஆமா, பணக்காசு இருக்கவும் தான் எல்லாம். ஆமா ஆமாடியோ, கவனிச்சேன், நானும் தான் கவனிச்சேன். பத்தியா நாடு ஊர் உலகம் எப்படி இருக்கணும்? உயிரே உயிரே. அடியே வைரம்மா, மொட்டையக்கா பேசுறதெல்லாம் கேட்குது முடியும். ஆளுக்கா இருந்தாலும் நான் இடம் தான் கொடுப்பேன். ஆமா நல்லா என்ன குசுகுசு மாத்திரம் போடுறிய. அப்புறம் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தைய பத்தி ஒருத்தையே அங்கிட்டு கிள்ளி விட்டுக்கிறிய. இதுவே உங்களுக்கு பழப்பு முடியும், பழப்பு. ஐயோ கேட்டு பறிச்சோடி. அடி சும்மா அடி சும்மா அடி. என்ன வெள்ளையம்மா வந்ததுல இருந்து எதையோ யோசனையா இருக்கிற? நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ எதோ யோசனையில இருக்கிய. என்ன யோசனையா இருக்க? எல்லாருக்கும் இருக்கிற யோசனை தான் அதுக்கு இருக்கும். வேற வெள்ளையம்மா மட்டும் என்ன யோசனை வந்துட போகுது? சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, அது இதுன்னு சொல்றாங்களே. எப்படி சோறு குழம்புக்கு ஒரு அவசரம் ஆக்கிறதுக்கு அப்பமே அதுக்குதான் கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி யாருக்கிட்ட சொல்லி எப்படி வாங்குறது, புக்கு பண்றதுன்னு. வேற என்னமா இருக்க போகுது? அடி பாங்கடி இவளுகளா. ஆமா, சிலிண்டருக்கும் காசுக்கும் தான் இங்க கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு நேரம் காலம் இருக்குது. அடி ஒண்ணுமில்லாம இந்த கூலி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம ஊர் சொகுசுக்காரியே இருக்காளே, பவுசிக்காரியே, நாங்க சொகுச்சாவே ஆக்குவோம். யாரும் ஊதிக்கிட்டு கிடக்குறது விறகடுப்புல அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் காலம் சுத்தி வந்துச்சா வச்சட்டா. எனக்கெல்லாம் அப்படி இல்லையே. நாங்க விறகடுப்புத்தே, இன்னைக்கு விறகடுப்புத்தே, நாளைக்கு விறகடுப்புத்தே, என்னைக்கு விறகடுப்புத்தே. சுடுதண்ணி போடுவோம், வெண்ணி போடுவோம், டீ போடுவோம், காபி போடுவோம். அதுக்குத்தான் இந்த சிலிண்டர் கேஸ் நம்மளுக்கு. என் மக அழகு போல சமைச்சு போடுவா. நான் வாங்கி வச்சிருக்கேன் முழு சிலிண்டர், அப்படியே வருஷத்துக்கு வர்றோம். இன்னொன்று ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன்.
அது வருஷத்துக்கு வரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இம்புட்டு ஒரே விறகு காடா இருந்தாலும் சிலிண்டர்ல தான் ஆக்குவாங்க உங்க மருமக கறி எல்லாம், அப்படித்தானே? ஏதோ சரி டவுன் நகரத்துல இருக்கிறோம், அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கிறோம், வேற ஒண்ணும் வழி வெட்ட இல்லையா? இல்லாதவங்களுக்கு சிலிண்டர் பாவம் தான் இன்னைக்கு. என்னம்மா கிராமத்துக்குள்ள இருந்துகிட்டு கதறிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த என் தங்கச்சி மக்கள்லாம் அடுக்குமாடி கட்டடத்துல தான் மெட்ராஸ்ல இருக்காங்க. பாவம் அவளுக்கெல்லாம் சிரமம் தான். இதை கரண்ட் அடுப்புன்னு சொல்றாளுங்க. கரண்ட் பில்லும் தான் கூட. நம்மளுக்கு என்ன, எனக்கு இருக்குது ஒரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்குது. ஆமா, அவசரத்துக்கு காப்பி தண்ணி போட, வெண்ணி தண்ணி போட. உங்களுக்கு அதுக்கு வச்சிருக்க மாட்டீங்களே. உனக்கு நல்ல கையே பணம் காசு இருக்கு. இன்னைக்கு சிலிண்டர் விலை 4000 ரூபாய்னு சொன்னாலும் வாங்கி போடுவிய. நாங்க அப்படியா? பணம் காசு இருந்தா உனக்கு 2 அள்ளி கொடுத்து வாங்கி போடுவோமா? 1000 ரூபாய் விற்கும் போதே நான் பார்த்து தான் பண்ணுவேன். நீ 4000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதை ரொக்கத்தை கொடுத்து வாங்க வேண்டியதுதான். இருக்கும் போதுதான் நாங்க விறகு அடுப்பு பயன்படுத்துவோம்னு சொல்றேன். இல்லாதப்ப அப்புறம் எதுக்கு போய் 4000 கொடுத்து வாங்குறேன்? மட்டேக்கா என்ன இருக்குன்னு உனக்கு இல்லாதது எனக்கு என்ன இருக்குது? எல்லாம் பயன்படுத்தலன்னா இதுலயும் தான் இருக்குது. அடுத்தவங்களை சொல்லுவாங்க. இப்ப தெரியுதா நாட்டு நடப்புல உள்ளது தெரியுதா? ஆமா, எங்கேயோ போற சண்டைக்கு நமக்கு என்னடான்னு இந்த மட்டையா கச்சறத கேட்டுக்கிட்டே வந்தேன். எங்கேயோ வர சண்டைக்கு நமக்கு என்னடான்னு அக்காடான்னு இருந்தா மயங்கார நியூஸ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற செய்தியே. ஆமா, நம்மளே கிராமத்துல இருந்தாலும் நகரத்துல இருந்தாலும் பக்கத்து வீடுகளை சண்டை நடக்கிறதா எட்டி கூட பாக்குறது இல்லையே, என்னன்னு கூட கேட்கறது இல்லையே. அதுதான் இப்ப அனுபவிக்கிறோம். அடுப்பு எரிக்கிறதுக்கு இல்லாம ஒண்ணுக்கு இல்லாம. அப்புறம் ஊர் உலகத்துல நடக்கிறதுதான் கொரோனான்னு சொல்லி நோய் வந்து உசுறு பயத்தை காமிச்சுச்சுல்ல, அது மறந்துருதே. எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதுதான். மனசு அப்படித்தானே இருக்குது. அதுக்கு ஏத்தன மாதிரி நாட்டு நடப்பும் நடக்குது. என்னென்னமோ பேசுற, அதுதானே நம்ம கருமான்னு சொல்ற. என்ன பக்கத்து வீட்டுல சண்டையில என்ன ஏதுன்னு கேட்கலையா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு? ஏன் விளக்காயி யாரோ ஊர்ல எவ்வளோ சண்டை போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு தானடி தண்டனையாடி. அதுக்கு என்ன பண்றது? நம்ம 4 பேருக்கு உள்ளதே நம்மளுக்குன்னு போக வேண்டியதுதான். ஆமா, எப்படியாவது கொடுக்கும் போதே வாங்கி வச்சுக்கறணும்னு நாங்க சொல்லுறோம். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். அதுதான் மட்டையம்மா சொல்றேன். எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னு செவனேன்னு இருந்தா இந்த வந்துச்சு, அதோட பாதிப்பு தாக்கம் இங்க வந்துச்சா. சிலிண்டர் இல்லாம போச்சு, கேஸ் இல்லாம போச்சு, பெட்ரோல் டீசல்னு அடுத்தடுத்து வரும். ஏற்றுமதி இறக்குமதி, அது காய் தட்டுப்பாடு, எல்லா கட்டுப்பாடும் தான் வரும். அதான் நான் சொல்றேன். அதுக்கு உங்களை என்னத்தை குறை சொல்றோம், நம்ம என்னத்தை குறை சொல்லி என்னத்தை பண்ண முடியும்? நீ சொன்னாலே அவ மொட்டையக்கா சொன்னா இல்ல, எங்கேயோ நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு கண்டுக்கிறணும்னு. அப்படித்தான் இப்ப ஊர் உலகத்துல மக்களும் இருக்கிறோம்ங்கிறேன். ஏத்த விடு பக்கத்தை விடு, எந்த பிரச்சனை வந்தாலும் தலை நிமிடுறது இல்ல. நம்ம ஏன் தலை இடம்னு இருக்கிறோமே, அதையும் சொல்றேன். என்னது சிலிண்டர் காலத்தை இருந்தா என் பேத்தி அப்படி இப்படின்னு எதையும் கிண்டி திம்பாளுங்க, அதை இதையும் வச்சு திம்பாளுங்க அவசரத்துக்கு. அப்புறம் என் மக அலைவாளை சமைச்சு போடுவான். அதுக்குதான் எங்க வீட்டுல யூஸ் பண்ணிக்கிடுவான். ஆனா என் பேத்திடுவான் கடை இடைக்கு ஓடும்போது கடை எண்ணைக்கு ஓடும்போது லவக்கட்டையும் போட்டு ஒரு உப்புமா கிண்டிக்கிடுவான். சிலிண்டருக்கு தட்டுப்பாட போச்சுன்னா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கு வழி இல்லாம என்னென்னமா ஊர் உலகத்துல நடக்குது. பாவம் நாங்கிட்டு வெளியூர்ல தங்கி இருக்கிற கொள்றவங்களதே ஹோட்டலு கீட்டலுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கும். அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாம் வதந்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, முழு விவரம் தெரியல. ஆமா, யாரும் பயப்படக்குள்ள வேணா, எல்லாம் வந்து குடவுல வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஒண்ணு பயப்பட செய்யாதியே. பாவம் நீங்க எல்லாம் வந்து அடுப்புலயே பண்ணாம அதுலயே ஆக்கினவுங்க, சிலிண்டர்லயே ஆக்கினவுங்க. அவங்க மருமகளுகள் எல்லாம் கொஞ்சம் சேரமந்தம் படுவாளுங்க. ஆமா, பயப்படாதியே, தந்துருவாங்களாம். புக்கு பண்ணனா என்னமோ 25 நாள் ஆகணுங்கிறாங்க. எப்படியோ வந்துடும், பயப்படாதியே. போயிட்டு வரேன். யார் இல்லையம்மா, அப்ப நீங்க அடுப்புல ஆக்குறதா இருந்தா உங்களோட சிலிண்டரை தாங்களே 500 ரூபாய் கூட போட்டு தர்றான். என் மருமக அடுப்பு பக்கமே போக மாட்டா இல்லையம்மா. சிலிண்டர் தான் ஃபுல்லா இருக்குன்னுக்கிறியே, 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கவே தூக்கிக்கிறவ. அடி இது நல்லா இருக்குது. இப்பதானே சொன்னேன் அவசரத்துக்கு மத்த சோறு குழம்பு வைக்காட்டியும் அதை இதையும் குழு ஈழு உப்புமா என் பேரை பேத்தியை கிண்டிக்கிடுவாங்கன்னு. அப்புறம் தாவேன்னா என்ன அர்த்தம்? தாவேனா நாங்க அப்புறம் எங்களுக்கு கை காலுக்கு அவசரம் ஆட்டத்துக்கு வேணாம். அப்புறம் சரி இருந்த வீட்டுல 7 தடவை காப்பி போடுறாங்க, டீ போடுறாங்க, வெண்ணி வைக்கிறாங்கன்னு அது இதுக்கு தாண்டி தேவை. கூட 500 ரூபாய் போட்டு வாங்குறவளுக்கு சரி உன் மருமக படிச்சவ டவுன்ல இருந்து வந்தவ, அவளுக்கு சமைக்க தெரியாட்டி நீ தான் அப்படி அடுப்பு எடுப்ப மூட்டிதான் சமைக்கணுமா சிலிண்டர் வர்ற வரைக்கும்? ஆமா, அதனால வந்துருமுங்கிறாங்களே 4-5 நாளில் வந்துடும். அதுக்குள்ளே அடுப்புடுப்புல தான் போட்டு சமைக்கணும். கரண்ட் அடுப்பு இல்ல வீட்டுல ஒன்று வாங்கி போட்டுக்கிற வேண்டியதானே. 3000-4000 இருக்கும்.
அதுவும் தெரியும் தெரியும் வேற அடுப்புல எங்களுக்கு சமைக்க தெரியாது தெரியும் தெரியும் அவன் யாரு சொல்றது எல்லாம் இவன் என்னடி வெடுக்கடி அங்கிட்டு திரும்பிக்கிட்டா சரி அத்தனைக்கு பேசிக்கிட்டு இருங்க நான் வர முடியும் அடி வாரங்கடி பெட்டியல் அடி பவசிய புள்ளு சிலிண்டர் வச்சிருக்காங்களாம் அதனால பவசி மல்லாரத்தியா அடி ஊராமட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊரு படுத்து வச்சுக்கிற மாதிரி பேசுவேன் அடி வீடடி வைரம்மா அப்புறம் அவன் வீட்டுலயும் ஒண்ணுதானே புல்லு இருக்குனுங்கிறா அப்புறம் நீ கேட்டா தருவாள அவளுக்கு தான் அப்புறம் வேணும் கையாளுக்கு வேணும்னு சொல்றாள்ல விடுங்க ஆமா பெரியம்மா என்ன இந்த சிலிண்டர் கேஸுக்காக உங்களுக்குள்ள ஏன் பொல்லாப்பு நல்ல வெள்ளையம்மா அத்தா கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பியே இவத்தைய மூஞ்சிய திருப்பிக்கிறிய எங்க போயிட போது அதெல்லாம் ஸ்டாக் இருக்கு வரோம்னு சொல்லிக்கிறாங்க அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்கிறாதியத்தா என்னத்தை நமக்கு இறகம் என்ன அவட்டெல்லாம் போய் கருமாவியா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு இறக்கி இருக்குன்னு சொன்னாலே வேற இடத்துல நாங்க சமைச்சுக்கிறோம்னு சொன்னாலே அதனால தரியான்னு கேட்டேன் இல்லாட்டி வீட்டை போய் கேட்கறாங்க எவுகலாம் அக்கா 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 நம்ம குடும்பம் வாயை தரக்கப்படாது ராணி தரக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டேன் மனுஷனானே கேக்குறேன் என்னடா உன்னிட்ட உள்ள போகும்போது என்னடா சொல்லிவிட்டேன் அடுப்பு கேஸ் பக்கத்துல போகக்கூடாது விறகடை வச்சு பத்த வச்சு சுடுதண்ணி போட்டு குளிக்கிறாந்தா குளி இல்லாட்டி பேசாம போய் படுன்னு சொன்னா இல்லையாமடா உனக்கு கொஞ்சமாவது என்னத்த சொல்றது தம்பிதானே நீ என் மாவளை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கனே அதை நினைச்சு சொல்றதா நான் எதைய சொல்றது அவனைய கேக்குறதுக்கு பதில் சொல்லுடா கேக்குறதுக்கு பதில் சொல்லு ஏன் வாயை முடிக்கிட்டு இருக்க குளக்கடையா வச்சிருக்க வாயில அக்கா நீ தான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டுலக்கா அப்புறம் இப்போ கொலக்கட்டையா இருக்கு உன் அழுதாங்கொலையா இருக்குன்னா நான் எப்படி பேசுவேன் அக்கா சொல்ல இந்த தம்பி காந்தி என்னைக்கும் தட்ட மாட்டான் கண் கண்ட தெய்வம் ஏன் அக்கா சிலிண்டர் என்ன வேலை விக்குது தெரியுமா ஒரு சிலிண்டர் என்ன வேலை இன்னைக்கு எம்புட்டு வேலை கொடுத்தாலும் கிடைக்காம போச்சான் தட்டுப்பாடா போச்சான் தெரியுமில்ல எங்க பார்த்தாலும் சிலிண்டர் கிடைக்கலன்னு அவ கரண்ட் எடுத்து போய் விறகு தேடி சுத்திக்கிட்டு இருக்காளு இன்னைக்கு புள்ள ஊர் முழுக்க நீ வந்து ஒரு சிலிண்டர் புள்ள இருந்துச்சுன்னா இப்பதானே பெருமை பேத்திக்கிட்டு வந்தேன் யாவல்கள்ட்டெல்லாம் சொல்லி ஏத்தால அடிச்சதுக்கு இப்படி வச்சு எழுத்தி ஒரே அடியா கொளுத்தி விட்டுப்புட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி புட்டியே நீ கத்துனா மட்டும் அவருக்கு என்ன போன சிலிண்டர் கேஸ் வந்துடவா போகுது அவன் எரிஞ்சு ஒண்ணுமில்லாம ஒரு சிலிண்டரையும் காலி பண்ணிட்டாரு போலயே என்ன முடியல நப்பனுக்கு சப்பாட்டான்னு கேக்குறேன் பேசாம நில்லுங்க யாராவது நப்ப யாத்தா தம் புருஷன் சொல்லிட்டு சப்பாட்டு பண்ணி வந்தியே அப்புறம் தெரியும் அந்த வெள்ளமாவோட இது சிலிண்டருக்கு தட்டுப்பாடா வாட் இஸ் த ப்ராப்ளம் அக்கா மை டியர் வெள்ளம்மா அக்கா என்னக்கா சொல்ற கிழிச்சு போடுவேடா நீ கிழிச்சு போடுவே நான் சொல்றத கேட்டு கிழிச்சு போடுதே இத்தனை வருஷமா என் பேச்ச மனசு இருக்கிறியா இப்ப நைட்டு பேசுறது காலையில இருக்காது காலையில பேசுறது நைட் இருக்காதுன்னு தெரியுது குடும்பம் நடத்துற நீ என் பேச்ச மதிக்கிற ஆளு என் பேச்ச கேட்கிற ஆளு உள்ள போகும்போதே சொல்லி விட்டேனேடா கேஸ் அடுப்பட பக்கம் அங்கிட்டு போயிடக்கூடாது வெளியில விறகு அடுப்பு கிடக்குது வச்சு விறக கொளுத்தி விட்டு போட்டு குளிக்கிறான் குளி சொன்னலடா அது காதுல விழுந்துச்சா இல்லையா அப்படியே மண்டைய ஆடிக்கிட்டு போனேன் இன்னைக்கு தெரியாதா தட்டுப்பாடுதேன்னு சிலிண்டர் தட்டுப்பாடுதேன்னு தெரியாதா ஊர் உலகமே கறி வாங்கி போய் கிடக்குது அடுத்த வேலை சோறாக்கி எப்படி டவுன்ல உள்ள சாப்பிடுவாங்கன்னு இவருக்கு தெரியாம போச்சு நீ போறட வரவெல்லாம் தெரியாது உனக்கு என் தலையெழுத்தையா யா இப்படி பண்ணி தொலைகிற தலையெழுத்துதே வேற என்னத்த சொல்றது சரியா போச்சு போய் அடுப்பத்துக்கு சட்டியை வச்சவன் என்ன பண்ணிருக்கானே தண்ணி கொதிச்சுச்சா தண்ணி சூடேறிச்சா சூடு என்ன தண்ணி இறக்கலடா ஊத்தி கலந்துருக்கணும் அப்படி இல்லாம படுத்து தூக்கி கொரட்டை அடிச்சு தூங்கி இருக்காயினா 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி மனுஷனடா சிரிக்காதடா இங்க என்ன உங்களுக்கு அவார்டு கொடுக்கறாங்களா அவார்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கறாங்க வாயை மூடுடா அக்கா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது வாய மூடிட்டேன் ஐயோ அம்மா நான் அப்பவே தான் சொன்னேன்லம்மா நான் போய் பார்க்கறேன் அந்த ஆளு போய் இவ்வளவு நேரம் ஆயி போச்சு நான் போய் சுடுதண்ணி போட்டு கொடுக்கறேன்னு சொன்னேன்ல நீ இந்த குடியார பையலுக்கு எதுக்கு சுடுதண்ணி நீ போட்டு கொடுக்கணும் அவன் போய் பாத்துக்கறான்னு சொன்னதுனால தான் இப்ப இம்புட்டு காரியம் ஆயி போச்சு சொன்னேன் குடியார பையலுக்கு எதுக்கு வேலை வந்து கொடுக்கணும் வெட்டி பார்த்து கொடுக்கணும்ங்கறதுக்காக சொன்னேன் குடியார நாய் இப்படியா ஒரு சிலிண்டரையும் புள்ளி சிலிண்டரையும் காலி பண்ணி வச்சு எரிச்சு கொளுத்தி விட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கும்னு கண்டேன் அந்த கொல்லப்புறத்துல அடுப்பை எரிச்சுட்டு அங்க விழுந்து கிடக்கும் பேசிக்கிட்டு கிடக்கும் புலம்பிக்கிட்டு கிடக்கும் நினைச்சு சொன்னேன் இது
அடுப்பாங்க கிடைக்கிற போய் சிலிண்டர் நாசமாக்குறதுக்கு போயிருந்திருக்கு, நம்ம குடியை கெடுக்கிறதுக்கு போயிருந்திருக்கு. அது இருந்திருந்தா கூட மாட விறகடுப்போட ஒரு டீ போட தண்ணி போட காபி போடணும் 2 மாசம் வச்சிருந்து உப்பே தேர்ந்துக்கலாமே. படுவை பையன் இப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கி அழிச்சு விட்டானே. ஒரு புல்லு சிலிண்டரையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டானே. நான் என்ன செய்வேன்? ஐயோ ஆத்தா, விடு ஆத்தா, போனது போயிருச்சு. நீ இப்படி பேசினாலும் நீ கத்தினாலும் போன சிலிண்டர் புள்ளாயா வரப்போகுது. அதான் எரிஞ்சு அடிச்சு ஒண்ணுமில்லாம போச்சே. சரி போனதே போனாரு. நல்ல பச்சை தண்ணி தூக்கி வச்சாரா? மாட்டுக்கு வச்சிருந்த கழனி தண்ணி சட்டியை தூக்கி வச்சா ஒண்ணுமில்லாம அடி பிடிச்சு கருகி அடிச்சு போய் கிடக்குது. சட்டைக்கு சட்டையும் போய் சிலிண்டர் கேஸ் வீணா போய் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாரு. அமுகு டுமுகு அமால் டுமால். உனக்கு கழனி தண்ணிக்கு பச்சை தண்ணிக்கு மாயா வித்தியாசம் தெரியாது. என்னையா நீ மனுஷன் உன்னைய வச்சுக்கிட்டு என்னதாயா குறை பொழுதையும் ஓட்டுறது? கழனி தண்ணியா? அதுதான் கம்மன்னு மணத்துச்சா? கமன்னு மணத்துச்சா? அட எடுபட்ட பையில அப்ப எடுத்து குடிக்க வேண்டியதானடா. எதுக்கு அடுப்புல தூக்கி வச்ச? இங்க பாரு அக்கா, என்னதான் இருந்தாலும் நான் உன் தம்பியா இருந்தாலும் உன் மவளை கட்டியிருக்கேன். அப்ப மருமையனுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி அவன் இவன்னு பேசக்கூடாது அக்கா. நாய்க்கு பாதியில இருந்தாலும் வரவு மறைக்கெல்லாம் குறைச்சல்ல. மருமையனு மரியாதை கொடுக்கமா? மரியாதை இப்படிலாம் மருமையன்னு கழனி தண்ணி குடின்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏதோ மூலிகை போட்டு என் உடம்பு வலியை போக்குறதுக்கு வச்சிருக்கான். என் பொண்டாட்டி, என் டார்லிங் வச்சிருக்கான்னு நினைச்சேன். அம்மாவே அப்பா டார்லிங்கா? குடிச்சிட்டு வந்தா டார்லிங். நப்பம் பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு சிரிச்சுக்கிறாங்க, மகளுக்கு சிரிச்சுக்கிறாங்க. வாய மூட முடி. மூழுவ தண்ணி இவ உழைச்சு அடிச்சு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு. இவளுக்கு மூழுவ தண்ணி போட்டு வைக்கிறாங்க. மூழுவ தண்ணி தான் குறைச்ச. போனதெல்லாம் போய் தலையட்டும். நீ எதுலயே ஊத்தி குளி, எந்த இதுலயே குளி, மூழுவ தண்ணியில குளி. உன் பொண்டாட்டி ஓட்டு தந்தா. என் போட்ட புல்லு சிலிண்டர் வச்ச இப்ப வாங்கிட்டு வந்த புத்தம் புதுசா மாட்டுனது காச புள்ள காலியாக்கி விட்டுட்டானே. அவளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானே. ஆமா, என் வீட்டுல இருக்குடி, எங்களுக்கு ஒரு கவலை இல்ல, எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பழி அவத்துக்குதே வந்துக்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிட்டேன். குட்டீச்சர் ஆக்கிட்டு போயிட்டேன். ஒண்ணும் இல்லாம காலி பண்ணி விட்டானே. ஏன் அப்புறம் நின்றுகிட்டே இருக்க? இதுக்கு சொன்னாலும் காதுல உரைக்கவா போகுது? காதுல உரைச்சிருமாக்கா? கூட்டிட்டு பார்க்க முடி, கூட்டிட்டு பார்க்க. ஓகே, விடைபெறுகிறேன் அக்கா. தாங்கு சோ மச். காலையில் சந்திப்போம். ஆனா அக்கா, உன் தம்பிக்கு வருத்தம் இல்ல, சிலிண்டர் காலியா போச்சு, கேஸ் முடிஞ்சு போச்சு, வருத்தம் இல்லன்னு நினைக்கப்படாது. டேய் ராஸ்கல், நீ தீபாவளி வெடி போட்டு கொண்டாடுறதுக்கு ஏன் விட்டு அடுப்பறிதல்களையா பிரச்சனைய வைப்ப? நீ மட்டியம் கையில் கிடைச்சாயின்னு வை, உனக்கு நான் வெடி வச்சு போடுவேன்டா. நான் ஏதோ வச்சுப்புட்டு தூங்கி போட்டேன். அப்ப என்ன, சிலிண்டரு காலியா போகும், காசு இல்லாம போகும் தான். ஆனா நாங்க அப்புறம் அடுத்த நாள் காலியா போனா கிடைக்கணும்ல. ஏன் தட்டுப்பாடு வருது. அப்ப என்ன என் மேல பிரச்சனை இல்லை. கட்டுப்பாடு பண்ணவங்களையும் தாக்கா நீ திட்டணும். உன் தம்பி பாவம் இடையில கடந்து தட்டுப்பாடு பண்ணவங்களையும் இவங்க திட்டி சாரி வழி போடுவாங்க. உங்க வா குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும். ஊருக்கு உபதேசம் பார்க்க நீங்க அக்கா திரும்ப சொல்றேன். சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு நான் காரணம் இல்ல. சிலிண்டருக்குள்ள 1000 ரூபாய் வாங்கிக்க. ஆனா சிலிண்டர் ஒன்னால காசு வாங்க முடியுமா? தர மாட்டாங்க. அவங்கள திட்டுக்காணி. அமுகு டுமுகு அமால் டுமால். ஐயோ, பேசாம வாயா ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்காம. அதெல்லாம் புக் பண்ணா 20 நாள் 25 நாள் ஆகுதான். நீ பேசாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதியா? வாயா வந்து தொலையா. இதுக்கு மேல இருக்கிற குத்தம் குறைய கண்டுபிடிக்க முடியல. இவ ஊர் மேலேயும் நாட்டு மேலேயும் தான் குத்தக்குறை கண்டுபிடிக்க போயிட்டாங்க. எங்கேயா வெடி போடுறவங்க இவங்க இங்க இருந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து தொலை. ஏன் கரகா வா. ஐயோ, நான் என்னத்த பண்ண? புக்கு பண்ணனாலுமே உடனே கிடைக்காதாமல்ல. 25 நாள் கழிச்சு தானம்ல கிடைக்கும். படவாவி பையன் எப்படி வச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி கொளுத்தி விட்டு ஒண்ணும் இல்லாம சிலிண்டர் ஆக்கி போட்டு விட்டானே. தூக்கம் குடிச்சிட்டு வந்து தூக்கம். ஆமா, அப்ப என்ன பண்றது? அவரே நம்ம ஆக்க சொல்லுங்க. சோறு குழம்பு அடுப்புல வேற வச்சு எரிச்சு சோறுல இருந்து குழம்புல இருந்து இட்லில இருந்து தோசைல இருந்து அனைத்து அவரே செய்யட்டும். அப்பதான் தெரியும் வருத்தம். அவளை ஜவந்தி, அப்படி பேசக்கூடாது. அப்பா பாவம், பேசக்கூடாது. அமுகு டுமுகு அமால் டுமால்.